கண்ணப்ப நாயனார் வரலாறு நம்ம பல கோயில்கள் சிவன் கோயில்ல கண்ணப்ப நாயனாருடைய இது கோயில் கோபுரத்திலே அந்த இது புடைச்சு வச்சிருப்பாங்க, பாத்துருப்பீங்க. லிங்கத்துக்கு மேல ஒரு பெருவரலை வச்சு அமுக்குனாங்க. அது என்ன கதை? அவர் ஒரு வேட்டுவ சமூகத்தை சார்ந்தவர். அது நந்தனார் வந்து பறையர் சமூகத்தை சார்ந்தவர், இவர் வந்து வேட்டுவ சமூகத்தை சார்ந்தவர். இவர் என்ன பண்றாரு, காட்டுல வேட்டையாடுறது, இவருக்கு வந்து சிவன் மேல ரொம்ப அன்பு அதிகம், பக்தி அதிகம். இவர் என்ன பண்றாரு, இவருக்கு வேட்டையாடுறதுல நல்ல கறி இருக்கு பாத்தீங்களா, நல்ல ஒரு சுவையான கறி, பெஸ்டான ஃபுட். அந்த பெஸ்டான ஃபுட்டா பார்த்து எந்த கறி நல்ல கறியா இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அவர் படைக்கிறார். அவர் வந்து படைக்கும் போது வந்துட்டு அந்த கறி வந்து எப்படி கறி எல்லாம் இதுக்கு கிளீன் பண்ணுவாங்க தெரியும், அந்த மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணி வந்து அவர் படைக்கிறாரு. இது வந்து ஒரு பிராமணரால பார்க்கப்படுது. அவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு, சிவலிங்கத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி கறி இதெல்லாம் வச்சு யாரோ சாமி கும்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு யாரு கும்பிடுறான்னு தெரியல, வந்து திட்டுறாரு, யாரா இப்படி வந்து ஒரு சிவனை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம். அவருக்கு போட்டு திட்டி அவருக்கு மனசு கேட்கல, ஏன்னா இப்படி வழிபடுறாங்க அவர் நம்புறாருல. அப்ப வந்து மனசு கேட்காம சிவன் அவர் ஏறாரு. அப்ப சிவன் வந்து அவர்கிட்ட காட்சி கொடுத்து என்ன சொல்றாரு, அவனுடைய பக்தி வந்து உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லி அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாரு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் அவங்ககிட்ட பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாக்குறாரு. அதே போல இவர் வராரு, கண்ணப்ப நாயனார் வராரு, வந்துட்டு கறி எல்லாம் வைக்கிறாரு. அந்த இதுல வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பாக்குறாரு, சிவலிங்கத்துல இருந்து ஒரு பக்கம் அந்த ஒரு கண்ணுன்னு சொல்லுவாங்க சிவலிங்கத்துல, அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கம் சிவனோட கண்ணு போல இருக்க இடத்துல இருந்து ஒரு பக்கம் ரத்தம் வருது. ரத்தம் வந்தோடனே இவர் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் கண்ணு இல்லாம அந்த இதுல இருந்து ரத்தம் வருதுன்னு தன்னுடைய கண்ணையே பிடுங்கி அந்த இடத்துல வைக்கிறாரு. ரத்தம் நின்றுது. அப்படின்னு வைக்கணும், என்னடா அது பாக்குற, இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இந்த கண்ணுல ரத்தம் நின்றுச்சு, இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இது இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவருக்கு தெரியல. இப்ப ரெண்டு கண்ணையும் பிடிக்கிட்டா எப்படி அந்த ஓட்டையில கரெக்டா வைக்க முடியும், சரியா பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றாரு, எந்திரிச்சு தான் பெருவரல் எடுத்து அந்த கண்ணு ஓட்டை இருக்க இடத்துல காலை வச்சுக்கிறேன். அவருக்கு இப்போ ஒரு கண்ணு போயிருச்சு, ஒரு கண்ணு தான் இருக்கு. இதை நோண்டி எடுத்துட்டா இந்த கண்ணும் போயிடும், கூட ஆயிடுவாரு. அப்புறம் எப்படி வைக்க முடியும்? அப்ப அவர் என்ன பண்றாரு, தான் பெருவரல அடையாளத்துக்கு வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் நோண்டி அங்க வைக்கிறாரு. இது எல்லாத்தையும் அந்த பிராமின் பாக்குறாரு. பாத்துட்டு இருந்துட்டு பாக்குறாரு, ரெண்டு கண்ணையும் நோண்டி வச்சிடறாரு கண்ணப்பனுக்கு. அப்ப அதெல்லாம் கண்ணப்பர் அப்படின்னு அப்புறம் தான் அவர் பேர் வருது. அப்புறம் சிவன் வந்து தோன்றி இதுதான் உண்மையான பக்தி, அதனால அப்படின்னு சொல்லி கண்ணப்பரா அவரும் ஆட்கொண்டுறாரு.